வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் கேட்ட கேள்விகள் இணையதளத்தில் ட்ரெண்டான நிலையில் இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். புதுவை பாராளுமன்ற தொகுதியை என்ஆர் காங்கிரஸ் பாஜகவிற்கு விட்டு கொடுத்துவிட்ட நிலையில் பாஜக வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாமல் திணறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுவையை பொறுத்தவரை தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் இது குறித்து பாஜக மேலிடம் பரிசீலனை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூரில் வேறு சம்பவங்களில் குழந்தைகள் உட்பட 5 பெண்கள் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் ரவி சினிமா பாடலையா பாடச் சொன்னார்? ஆளுநரை அவமானப்படுத்தும் வகையில் திமுக அரசு செயல்பட்டுள்ளது என பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த போது, நான் அரசியல் களத்தில் 15 ஆண்டுகளாக இருக்கிறேன். 2026ஆம் ஆண்டில் விஜய் களத்தில் இறங்கினால் எங்கள் இருவரின் நோக்கமும் ஒரே மாதிரியாக இருப்பதால் சேர்ந்து பயணிக்க வாய்ப்புள்ளது என கூறியுள்ளார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநரை வெளியே போ என கூறிய பொன்முடி நேற்று நடந்த நடப்பாண்டின் முதல் பேரவை கூட்டத்திற்கு வரவில்லை. சொத்து குவிப்பு வழக்கில் அளிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதற்கிடையே அவர் இலாகா இல்லாத அமைச்சராக தொடருவதாக செய்தி வெளியானது. இந்நிலையில் அமைச்சரவை லிஸ்டில் அவரது பெயர் நீக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக 14 தொகுதிகள் கேட்ட நிலையில் அதிமுக கராராக 3 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முடியும். இஷ்டம் இருந்தால் பேச்சுவார்த்தையை தொடரலாம், இல்லாவிட்டால் தேமுதிக கூட்டணிக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன்